முட்டையை வேக வைத்து எடுப்பது எப்படி? இது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மெத்தேடு. என்னென்னா முட்டையை புது முட்டையாக இருந்தால் தொல்லியோடு வரும். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு ஒரு புது மெத்தேடு என்ன, தொல்லி இல்லாமல் வர மாதிரி. இப்போ ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறோம். இதை ஏற்கனவே கழுவியாச்சு. இதை இப்படி கழுவி வச்சிட்றோம். உள்ள வச்சுட்டுமா ஒவ்வொன்றா அதை எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். வச்சுட்டுமா மெதுவாக தான் செய்யணும். வச்சுட்டு இதுக்கு உப்புக்கல் 2 போடணும். உப்பு 2 போடுறோம். சும்மா அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் அப்படி, அவ்வளோதான் போட்டோமா. அடுத்தது இப்போ ஒவ்வொருத்தரும் முட்டையை உடைச்சோம்னு வச்சுக்கோ. முட்டையை புது முட்டையாக இருந்தால் பாதி முட்டையாக வரும், தொல்லியோடு வரும். அது எப்படி பாதி முட்டையை போயிடுமா? அது தொல்லி நல்லா எடுக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியானா, அது என்ன ஐடியானா, இந்த சின்ன வெங்காய தொல்லி இருக்குல்ல, தொல்லி, அந்த தொல்லியை கொண்டு போய் நம்ம அந்த இதில் போடுறோம். அது போட்டோம்னா கொஞ்ச நேரம் அது கூட வேகணும். வெந்து முடிஞ்ச உடனே இப்போ தட்டத்தை போட்டு மூடுறோம். எதுக்கு மூடுறோம்னா ஏதோ பூச்சி கிச்சி விழக்கூடாதுல்ல, அதெல்லாம் பாதுகாப்பாக மூடுறோன்னு வச்சுக்காங்களேன். மூடிக்கிட்டோமா, இப்போ கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆனால் வெறுசு விட்டுருச்சு நிறையா. இப்போ தண்ணி இருக்கிறோம், அந்த தண்ணியை வைத்தா இந்த மாதிரி கலர் வரும். ஏன்னு கேட்டால் வெங்காயத்தொலி நம்ம போட்ட போல நல்லா உளியறதுக்கு, அதுக்கோசரம் சொல்கிறேன். இப்போ தண்ணி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போடுறோம். பச்சை தண்ணியில் போடுறோம். பச்சை தண்ணி போட்டோமா, முடிக்கணும். பச்சை தண்ணி போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். நல்லா பாரு, தொல்லி வர அளவுக்கு நல்லா வந்துருச்சா பாருங்கள். இந்த மாதிரி வரும். நல்லா வந்துருச்சு. அடுத்தது ஒவ்வொரு முட்டையாக உளிக்கிறோம். அதை பாருங்கள், உளிக்கிறது எப்படின்னு பாருங்கள். நல்லா வரும் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆகும். ஏன்னு கேட்டால் இந்த வெங்காயத்தொல்லி போட்டிங்கல்ல, அதனால் இந்த மாதிரி மஞ்சள் கலராக வரும். பாருங்கதா, இப்போ நல்லா உளியுது பாருங்கதா. இப்போ நல்லா உளியுது பாரு. இந்த மாதிரி நல்லா உளியும். உளிஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த இப்படி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டுமா ஒவ்வொன்றா தான் உளிக்கணும். இப்போ இதையும் உளிக்கிறோம். எல்லாமே நல்லா உளியும். ஏன்னு கேட்டால் நம்ம இந்த தொல்லி நம்ம வெங்காய தொல்லி போட்டோம்னா நல்லா உளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முட்டையை 2 அரிஞ்சிட்டோம். ஒரு முட்டையை எடுத்து இப்போ மிளகுத்தூள் போடுறோம். அதிகம் போடக்கூடாது, மீடியமாக தான் போடணும். இது போட்டால் கொஞ்சம் சளிக்கு தொண்டை இரும்பல் கூட நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சமாக தான் போடணும். போட்டோமா, இது போட்டு இது நல்லா போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.